என்ன பிரதர், ரொம்ப எதை பத்தி யோசனை பண்ற மாதிரி இருக்கு? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பிரதர். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் புது ப்ராடக்ட் ஏதாவது கொண்டு வாங்க, ஒரே ஆயில் மட்டுமே வச்சு போறீங்கன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் மசாலாஸ் கொண்டு வாங்க, மிளகாய் பொடி மல்லிப்பொடிலாம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் மசாலாஸ் போடுறதுக்கு மிஷினரிஸ் வேணும், இடம் வேணும். இந்த இதெல்லாம் இருக்கிறனால ஒரு 6 to 1 வருஷம் ஆகும் போடுறதுக்கு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக என்ன வைக்கலாம், ஒரு புது ப்ராடக்ட் என்ன கொண்டு வரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே சிக்க மாட்டேங்குது. நீங்க பண்றது செக் என்ன பண்றீங்க, அது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் ஒரிஜினலா கொடுப்பீங்க. இதுல என்ன புதுசா கொண்டு வர முடியும்? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிறதான் பிரச்சனையா இருக்கு. அதுவும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப. நீங்க கோகோனட் ஆயில் ஒரிஜினலா பண்றீங்க, தேங்காய் எண்ணெய். ஸோ அதுல இருந்து ஒரு ஹேர் ஆயில் பண்ண என்ன நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. சூப்பர் ஐடியாயா. வெறும் தேங்காய் எண்ணெய் சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பண்ணி நான் பண்ணி வைக்கிறேன். ஹேர் க்ரோத் அட்டகாசமா இருக்கும், இருக்கிற முடிய பாதுகாத்துக்கலாம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு ஃபுல் பிரச்சனை ஹேர்ல தான். ஸோ நம்ம ஹேர் ஆயிலுக்கு பேஸே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். இல்லை பிரதர், கரெக்டு தானே? அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து நல்ல ஐடியாவா இருக்கு. அவங்கவுங்க என்ன பண்றாங்கன்னா, பேஸ் தேங்காய் எண்ணெயே வெளியே கலப்படமான எண்ணெயை வாங்கி ஹேர் ஆயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கி ஹேர் ஃபால் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் நம்மகிட்டே சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு ஹேர் ஆயில் பண்ணிடுவோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க.